Hi students, நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா chapter 3 pair of linear equation two variables அதோட important MCQs பார்க்க போறோம். சரியா? So கவனிங்க. First question. The area of the triangle formed by line x by a plus y by b equal to 1 with the coordinate axis a equal to a ab, option b 2ab, option c half ab, option d 1 by 4 ab அப்படி கொடுத்திருக்காங்க. சரியா? அதாவது x by a plus y by b equal to 1 அப்படி ஒரு லைன் இருக்கு. இந்த லைனால கிரியேட் பண்ணது ஒரு ட்ரையாங்கிள். சரியா? அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இதுல ரெண்டு பாயிண்ட் முடிச்சு என்ன பண்ணுவோம், கிராஃப் வரைஞ்சிரோமா. அந்த கொடுத்த லைன் வந்து x by a plus y by b equal to 1 கொடுத்துறாங்க. இது என்ன பண்ணுவோம், கிராஃபா கன்வெர்ட் பண்ண போறோம். கிராஃபா கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படினா கவனிச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ற, x equal to 0 கொடுக்குற. x க்கு 0 கொடுத்தா என்ன ஆகும், இந்த 0 ஆயிடுமா, மீதி இருக்கிறது y by b equal to 1 வந்திருக்கும். சரியா? அடுத்து இந்த b இந்த பக்கம் என்ன பண்ணா y equal to b. அப்ப 0, b அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஓகேவா? அதுக்கு அப்புறம் என்ன பண்றேன், y க்கு 0 கொடுக்குறேன். y க்கு 0 கொடுத்தா அப்படினா இந்த 0 ஆகும். x by a equal to 1 அப்படி கிடைக்கும். x by a equal to 1. ஓகேவா? அப்ப x க்கு என்ன கிடைக்குது, a கிடைக்கும். அப்ப இந்த பாயிண்ட் a, 0. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் மார்க் பண்ணுவோம். இப்போ இங்க கவனிங்க, a, 0 னா x ல a, y ல 0 வருது. y ல 0 இருந்தா அந்த பாயிண்ட் x ஆக்சிஸ் மேலே பிளேஸ் ஆகும். சரியா? அப்ப எனக்கு என்ன ஆகும், a அப்படிங்கிற நம்பர் இங்க எதா வச்சுக்கணும் அப்படினா இந்த பாயிண்ட் தான் எனக்கு a, 0 அப்படிங்கிற பாயிண்டா இருக்கும். சரியா? அடுத்து 0, b இங்க x ல 0 இல்லையா, x ல 0 இருந்துச்சுனா அந்த பாயிண்ட் y ஆக்சிஸ் மேலேயே வந்துரும். சரியா? அப்ப y ஆக்சிஸ் மேல bங்கிற பாயிண்ட் இங்க வச்சுக்கணும். சோ இது 0, b ஆகும் இந்த பாயிண்ட். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ணி ஒரு லைன் கிரியேட் பண்ணோம் அப்படினா இதுதான் x by a plus y equal to 1 அப்படிங்கிற லைன். சரியா? இந்த லைன் இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸ் இருக்குல, x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் கிரியேட் பண்ண ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு அவங்க கேக்குறாங்க. இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு கேக்குறாங்க. சரியா? கவனிங்க, இது என்ன பாயிண்ட், இந்த பாயிண்ட் வந்து a, 0 வந்திருக்கும். சரியா? அப்பனா இந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லா என்ன இருக்கும், a. ஓகேவா? அதுக்கு அப்புறம் இது 0, b னா இந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லா என்ன இருக்கும், b ஆ இருக்கும். இந்த ஆக்சிஸ் x ஆக்சிஸ்க்கும் y ஆக்சிஸ்க்கும் எப்பவுமே என்ன இருக்கும், 90 டிகிரி கிரியேட் பண்ணும். அப்படினா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இது ஹைட், இது பேஸ், இது ஹைட்டா இருக்கும். ஃபார்முலா ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா half into base into height. சோ அப்ப half into base into height. ஓகேவா? half into base க்கு அந்த பேஸ் லெந்த் வந்து a. அப்ப half into a into height இல்லையா, height length என்ன இருக்கும், height length b. சோ அந்த வேல்யூ இருக்கு b. அப்ப எனக்கு என்ன இருக்கும், half into ab ஸ்கொயர் மீன்ஸ் அது மாதிரி இருக்கும். அப்ப ஆன்சர் c தான் ஆன்சர். ஓகேவா? இது புரிஞ்சு இந்த சம் எப்படி போட்டோம் அப்படினா அடுத்து செகண்ட் சம் பார்ப்போம். ஓகேவா? If the system of equations 2x plus 3y equal to 7, 2ax plus a plus b into y equal to 28 has infinitely many solution, then அப்படி இந்த கண்டிஷன்ல எந்த கண்டிஷன்ஸ் கொண்டு கேக்குறாங்க. சரியா? சிம்பிளா இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணும்போது எனக்கு infinitely many solution இருக்குது அப்படினா இந்த கண்டிஷன்ல எந்த கண்டிஷன் ஆன்சரா வந்திருக்கும், இதான் क्वेश्चन கேக்குறாங்க. சரியா? infinitely many solution. இப்போ இதுக்கு வந்து நமக்கு ரூல் ஒன்று தெரியும். சரியா? என்ன ரூல் அப்படினா infinitely many solution இருந்துச்சு அப்படினா a1 by a2 equal to b1 by b2 equal to c1 by c2. a1 b1 c1 னா a1 வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x, b1 வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y and c1 வந்து கான்ஸ்டன்ட்டா இருந்திருக்கும். சரியா? சோ இப்போ இங்க கவனிங்க, இந்த சம் எடுத்துக்கோங்க. 2x plus 3y equal to 7. அடுத்து இங்க இருக்கிற ஈக்குவேஷன் 2ax plus a plus b y equal to 28. ஓகேவா? இங்க a1 வேல்யூ என்னவா இருக்கும், 2. அடுத்து இங்க a2 வேல்யூ 2a இருக்கும். அப்ப 2 by 2a equal to இங்க b1 வேல்யூ 3. அடுத்து இங்க b2 வேல்யூ a plus b. ஓகேவா? இது ரெண்டு ஈக்குவல் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன வருது, a plus b இங்க என்ன பண்றேன், 2 கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றேன், a plus b இந்த கொண்டு போறேன். கொண்டு போன அப்படினா என்ன வரும், a plus b by அதுக்கு அப்புறம் இங்க இந்த a இங்க டிவைட் இங்க மல்டிப்ளை போகும். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், 3a கிடைக்கும். சரியா? அதுக்கு என்ன பண்றேன், இந்த a ல அந்த பக்கம் கொண்டு போறோம். சரியா? அப்ப b equal to 3a minus a, b equal to என்ன வரும், 2a, then 2a equal to b. சோ இதனோட ஆன்சரா வந்திருக்கும் 2a equal to b. ஆப்ஷன் b இதனோட ஆன்சரா வந்திருக்கும். சரியா? அடுத்து third sum. If the system of equations kx minus 5y equal to 2,
6x plus 2y equal to 7 has no solution, then k equal to என்ன கேக்குறாங்க. சரியா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் no solution, சொல்யூஷனே கிடையாது அப்படினா k ஓட வேல்யூ என்னவா வந்திருக்கும்? இதான் क्वेश्चन. ஓகேவா? no solution என்ன கண்டிஷன்? no solution என்ன கண்டிஷன்? கவனிங்க. a1 by a2 equal to b1 by b2 is not equal to c1 by c2 ஆ இருக்கும். இதான் no solution கண்டிஷன். இப்போ கொடுத்த ஈக்குவேஷன் எடுத்துப்போம். என்ன இருக்காங்க? kx minus 5y is equal to 2 and then 6x plus 2y is equal to 7. ஓகேவா? a1 by a2 அப்ப என்ன வரும்? k by 6 அடுத்து equal to b1 by b2 minus 5 by 2. ஓகேவா? அதுக்கு அப்புறம் k மட்டும் நமக்கு தேவைப்படுது. k மட்டும் இந்த பகுதியில நம்ம 6 அந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணி போயிடுவோம். then k equal to minus 5 into 6 by 2. cancel பண்ணனா 1 2 are 2, 3 2 are 6, k equal to minus 15. so the value of k equal to minus 15. so answer is D. ஓகேவா? இது புரிஞ்சுதா? next sum பாப்போமா? next fourth sum. the pair of equations y equal to 0 and y equal to minus 7 has அப்படி கொடுத்துட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா அதுக்கு எப்படி அதோட சொல்யூஷன் எப்படி இருக்கும்? ஒரு சொல்யூஷன் இருக்குமா? ரெண்டு சொல்யூஷன் இருக்குமா? அல்லது சொல்யூஷன் இருக்காதா? இன்ஃபைனைட் சொல்யூஷன் இருக்குமான்னு கேக்குறாங்க. சரியா? சோ கவனிங்க. y equal to 0, y equal to minus 7. நான் கிராஃபா வரைஞ்சு காட்டுறேன். கவனிங்க. இது x axis, இது y axis. ஓகேவா? y equal to 0. y equal to 0 னா இந்த x axis ஐ மீன் பண்றதா y equal to 0. கவனிங்க. இப்போ இங்க பாயிண்ட் 1 இருந்தா எப்படி மார்க் பண்ணலாம்? இத 1, 0 மார்க் பண்ணலாம். சரியா? இத 2, 0 மார்க் பண்ணலாம். and then 3, 0 மார்க் பண்ணலாம். இந்த ஆக்சிஸ்ல இந்த x ஆக்சிஸ்ல இருக்கிற எல்லா y வேல்யூ 0. எல்லா y வேல்யூ கண்டிப்பா எப்படி இருக்கும்? 0 ஆ இருக்கும். அப்ப y equal to 0 னா ஒண்ணும் கிடையாது. y equal to 0ங்கிறது எனக்கு x ஆக்சிஸ் ஐ மீன் பண்றது. அப்ப x ஆக்சிஸ் ஐ மீன் பண்றது. இது எனக்கு என்னது? இதுதான் y equal to 0ங்கற லைன். ஓகேவா? ஒண்ணு. அதுக்கு அப்புறம் y equal to minus 7. y equal to minus 7 அப்படினா இங்க வெச்சுக்கோ. இது minus 7 தான் வெச்சுக்கோ. y ல minus 7. இந்த minus 7 க்கு நேரா x axis க்கு parallel லைன் வருதுனா இந்த லைன் பேர் என்னது? y equal to minus 7. சரியா? இந்த லைன் பேர் எனக்கு y equal to minus 7 ஆ இருக்கும். இப்போ y equal to minus 7 உம் y equal to 0 இல்லையா? இந்த லைனுக்கு எப்படி இருக்கு? எனக்கு parallel இருக்கும். இந்த லைனுக்கு parallel இருக்கும். இந்த கிராஃப்ல ரெண்டு லைன் parallel இருந்தா அதுக்கு என்ன இருக்காது? அதுக்கு சொல்யூஷனே இருக்காது. ரெண்டு லைன் இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் என்னோட சொல்யூஷன். ஓகேவா? ஆனா இங்க இந்த ரெண்டும் parallel இருக்கும்போது இது எங்கேயுமே இந்த கிராஃப்ல இன்டர்செக்ட் ஆகாது. சோ எனக்கு என்ன இருக்காதுங்க? சொல்யூஷனே கிடைக்காது. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கு? நோ சொல்யூஷன் வந்திருக்கும். இதுக்கு நோ சொல்யூஷன். சரியா? சோ கவனிங்க. என்ன சொல்ல போனா y equal to a, y equal to any constant. இந்த மாதிரி ஃபார்மேட்ல ஒரு ஈக்குவேஷன் இருக்கு அப்படினா அந்த ஈக்குவேஷன் எப்பவுமே x ஆக்சிஸ்க்கு parallel ஆ இருக்கும். y equal to a ங்கற ஃபார்முலால எப்படி இருக்கு? x ஆக்சிஸ்க்கு parallel இருக்கும். சரியா? அத கொஞ்சம் மாத்தி யோசிச்சோம்னா அதாவது x equal to any constant ஒரு x equal to b ன்னு இருக்கு. x equal to b ன்னு இருந்துச்சுனா அது இங்க எப்படி இருக்கு? எனக்கு y ஆக்சிஸ்க்கு parallel ஆ இருக்கும்போது லைனா இருக்கும். சரியா? சோ நல்லா கன்ஃபியூஸ் ஆகாம கவனிச்சுக்கோங்க. y equal to a னா parallel to x axis இருக்கக்கூடிய ஒரு லைன். ஓகேவா? அது x equal to b, அது x equal to any constant அப்படி இருந்துச்சுனா அது என்ன இருக்கும்? parallel to y axis இருக்கக்கூடிய ஒரு லைனா இருக்கும். சரியா? இது புரியுதா? நெக்ஸ்ட் சம் போவோமா? the pair of equations x equal to a and y equal to b graphically represents lines which are given. சரியா? இந்த லைன் கிராஃப்ல வரணும் அப்படினா அது எப்படி இருந்திருக்கும்? parallel இருந்திருக்குமா இல்ல intersected a, b ஆ இருந்திருக்குமா intersected b, a ஆ இருந்திருக்குமா அல்லது கோஇன்சிடென்ட் ஆகுமான்னு கேக்குறாங்க. சரியா? கிராஃப் வரைஞ்சு பாத்துறோமா? கவனிங்க. ஓகே. இப்போதான் previous sumல பார்த்தோம். x equal to any constant, x equal to any constant னா y க்கு parallel இருக்கக்கூடிய ஒரு லைன், y க்கு parallel இருக்கக்கூடிய ஒரு லைன். சரியா? இப்போ y க்கு parallel இருக்கக்கூடிய ஒரு லைன் வரைஞ்சறேன். இந்த லைன் என்ன பண்றேன்? x equal to a கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒன்னு. அதுக்கு அப்புறம் y equal to b அப்படினா x க்கு parallel இருக்கிற இன்னொரு லைன். சரியா? x க்கு parallel இருக்கிற இன்னொரு லைன் இது y equal to b. ஓகேவா? அது ரெண்டு கண்டிப்பா என்ன பண்ணும்? இன்டர்செக்ட் பண்ணும். சரியா? இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா கவனிங்க. இது x equal to a இல்லையா? அப்படினா இங்க உள்ள இந்த லைன்ல உள்ள எல்லா x வேல்யூ a, இந்த லைன்ல உள்ள எல்லா x வேல்யூ a வா இருக்கும். அப்ப இந்த பாயிண்ட் இந்த லைன் வரலையா? அப்ப இதோட x வேல்யூ என்ன இருக்கும்? a வா இருக்கும். சரியா? ஒண்ணு. அதுக்கு அப்புறம் y equal to b என்ன அர்த்தம் அப்படினா இந்த பாயிண்ட்ல உள்ள இந்த லைன்ல உள்ள எல்லா பாயிண்டோட y வேல்யூ b ஆ இருக்கும். இந்த லைன்ல உள்ள எல்லா பாயிண்டோட y வேல்யூ எனக்கு எப்படி இருக்கும்? b ஆ இருக்கும். அப்ப இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் என்ன இருக்கும்? b ஆ இருக்கும். ஏனா இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகலையா? இந்த x வேல்யூ a ஆ இருக்கும், y வேல்யூ b ஆ இருக்கும். அப்ப இந்த லைனும் இன்டர்செக்டிங் அட் a, b ஆ இருக்கும். அப்ப இன்டர்செக்ட் அட் a, b தான் ஆன்சர் இருக்கும். சரியா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன்.
இதே மாதிரி உங்களுக்கு நிறைய MCQs பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிரதீப் மேக்ஸ் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் முக்கியமா உங்களுக்கு என்ன தேவையோ என்ன பண்ணுங்க, அதை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை.